16 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முதல் முறையாக 16 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முதல் முறையாக ரூபாய் 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முதல் முறையாக ரூபாய் 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மாதவரத்தில் இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக ரூபாய் 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சென்னை மாதவரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக ரூபாய் 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள மாதவரத்தில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சென்னை மாதவரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தாமோரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் தாமோரன், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் பராசக்தி. சென்னையில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் பிடித்திருப்பது காவல் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் முதல் முறையாக 16 கோடி மதிப்பிலான 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுவே முதல் முறை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அடுத்த மாதவரம் தனியார் மாதவரத்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து கடந்த 21ஆம் தேதி சோதனையின் போது அந்த பகுதியை சேர்ந்த கார்த்திக் வெங்கடேஷ் என்பவரிடமிருந்து 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவர்களின் தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் தடுப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தின அடிப்படையில் இந்த போதைப் பொருள் என்பது மியான்மர் நாட்டிலிருந்து மணிப்பூர் வழியாக சென்னைக்கு கடத்து வரப்பட்டது தகவல் கிடைத்திருந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வந்த மாதவரம் தனிப்படை போலீசார் அவர்கள் தகவல் தெரிவித்த அடிப்படையில் மாதவரத்தில் ஒரு இடத்தில் பதிப்பு வைக்கப்பட்டிருந்த 16 கிலோ மெத்தபெட்டமைன் பொருள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பு என்பது 16 கோடி எனவும் ஒட்டுமொத்த கிலோ என்பது 16 கிலோ என்ற இந்த தகவலும் காவல் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் அதிக அளவு மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டதும் இதுவே முதல் முறை எனவும், அதே போல 16 கோடி மதிப்பிலான இந்த மெத்தபெட்டமைன் பிடித்திருப்பது முதல் முறை எனவும் காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக ஷாகுல் ஷமீத், லாரன்ஸ், சரத்குமார் மற்றும் ஜான்சி உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய, குறிப்பா சென்னையில தினந்தோறும் இந்த மெத்தபெட்டமைன் கைது என்பது ஒரு நடவடிக்கையாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தலையும் அதே போல விற்பனையாவது தடுப்பதற்காக காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு நடவடிக்கையாக தற்போது இந்த கைது நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. பராசு, தகவலுக்கு நன்றி தாமோதரன்.